வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அறிவின் முழுமையை நோக்கி பிரம்மஞானம் என்ற பயணத்தை தொடங்கி இருக்கும் அறிஞர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இப்பொழுது தவம் இயற்ற போகிறோம். துரியம் வரையில் அறிஞர் பெருமக்களே, நீங்க எங்க இருக்கின்றீர்கள்? இந்த உலகம் மீது தான் எல்லாம் இருக்கிறோம். ஆனா எங்க இருந்து வந்தோம்? அது சாதாரண உடல் அளவுல சிந்திச்சா அப்பா அம்மா அது வரைக்கும் தான் தெரியும். ஆனால் அவர்களும் அது போல வந்தவங்க தானே. அப்படி போனா எந்த இடத்துல இருந்து அந்த முதல் உருவம், முதல் வடிவம் தோன்றியதோ அங்கிருந்து இன்று வரையில நான் மனிதனாக இருந்து மனித மனமாக இருக்கிறேன் என்று தொடர்விட்டு போகாத பயணத்தினுடைய எல்லா அனுபவங்களையும் நினைவுக்கு கொண்டு வந்து மூலமும் முடிவும் ஒன்றாக நோக்கி அகக்காட்சியாக பார்க்க வேண்டிய ஒரு அறிவுதான் பிரம்மஞானம். இதற்கு பெற வேண்டும் என்பது கூட இல்லை. பிரம்மம் என்பதை எடுத்துக்கொண்டால் இறைநிலை, இறைநிலையிலிருந்துதான் எல்லாம் தோன்றி இப்ப மனிதனாக வந்திருக்கிறோம் சொன்னா அந்த இறைநிலையே தான் மனிதனாக இருக்கிறது. அதை மறந்து விட்டு இருக்கிறோம். அதை மறைத்துக் கொண்டிருக்கிறது நமது சில வேறுபட்ட எண்ணங்கள். அதை களைய வேண்டியதுதான். மேகம் விலகும் போது சூரியன் சந்திரன் எப்படி பிரகாசிக்கிறது தெரியறதோ அதே போல நம்மை கவர்ந்து கொண்டிருக்கக்கூடிய புகை போன்ற சில தகாத எண்ணங்கள், பதிவுகள், அவற்றை நீக்கிவிட்ட தூய்மையாக இருப்பது என்ன உள்ளது நன்றாக உணரலாம். அந்த உள்ளதை உணர்தல் தான் பிரம்மஞானம். அது எங்கேயோ இருந்து வரப்போறதில்லை. நானே அதுவேதான் நானாகவும் இருக்கிறேன் என்ற தெளிவு பெறுவதற்கு இப்பொழுதும் அப்படிதான் இருக்குங்க. அதை மறந்துட்டு இருக்கிறோம். அந்த எண்ணம் மறைந்து இருக்கிறது. அதை தான் தூய்மை செய்து கொண்டு அந்த நிலையை முன்னுக்கு கொண்டு வரணும். அன்றே இந்த பிரம்மஞானம் முழுமையாக உணர்றதுக்கு உணர்ந்த பிறகும் மனதில் அப்படியே எப்பொழுதும் மறவாதிருப்பதற்கு ஒரு கவி இருக்கிறது. பிரம்மஞான கவி என்ற ஒரு கவி இருக்கிறது. அந்த கவியை இப்ப நானே சொல்றேன், என் பின்னால நீங்க சொல்லுங்க. இதான் அடுத்தடுத்து நான் பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பிண்ணாம், நிறைவெளியில் வெண்சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதே விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிருடல்களில், மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம்,
இந்த கவி எங்கு தொடங்குகிறது என்று பாருங்கள். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல். இது பிரம்மஞானம் என்பது இறைநிலையை உணர்ந்து கொள்ளும் அறிவு. இறைநிலையை உணர்ந்து கொள்றதுக்கு ஏன் எல்லாருக்கும் அறிவு இருக்கிறதே, அதை வச்சு உணர்ந்து கொள்ளலாம் என்றால், இந்த பிரபஞ்ச இயக்கத்தில் தோற்றத்திலிருந்து முடிவு வரையில 3 பொருட்கள் புலன்களுக்கு எட்டாது மறைபொருள் என்று சொல்றோம். அந்த மறை பொருளை விளக்குவதுதான் மறை என்று சொல்றோம். அதை தான் வேதம் என்று சொல்றோம். மறைபொருட்களாக உள்ளது என்ன? இறைநிலை ஒன்று. எங்கு இருந்து இந்த பிரபஞ்சம் தோன்றியதோ அந்த பொருளை உணர்வது மறைபொருள். அதுதான் இறைநிலை. அந்த இறைநிலை நேராக பிரபஞ்சமாக உடனே மாறிவிடுவதில்லை. அது முதல்ல இந்த பிரபஞ்ச பொருட்களுக்கெல்லாம் நுண்ணழகாக உள்ள விண் என்ற நுண்துகளாக சக்தியாக தானே பரிணாமம் அடைகிறது. அந்த சக்தி என்று சொல்லக்கூடிய நுண்வெண் பரமாணு என்று சொல்றோம். நாம் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களும் அதனுடைய கூட்டு தான் இருந்தாலும் அந்த பரமாணுவை தனியாக பார்க்க முடியுமா, தொட முடியுமா, உணர முடியுமா என்றால் முடியாது. அதுவும் மறைப்பொருள் தான். இறைநிலை ஒன்று, அதிலிருந்து தோன்றிய விண் என்பது ஒன்று. அந்த விண் சுழலும் போது, சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால விண் சுழலும் போது, இந்த சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலும் சுழற்சியினுடைய நிறைவும் 2 சேர்ந்து அலைகள் உற்பத்தி ஆகின்றன. அந்த அலைகள் இறைநிலையோடு சேர்ற போது அதுதான் காந்தம் என்ற பெயர். அப்போ இந்த நுண்மையான விண்துகள் இதுவரைக்கும் யாரும் பார்த்ததில்லை. அதுவும் மறைப்பொருள் தான். ஆனா மறைப்பொருள் என்று ஏன் சொல்றோம்னா, இருக்கிறது, ஆனால் அது இப்படித்தான் இருக்கிறது என்று எடுத்து புலன்களுக்கு எட்டும்படியாக காட்ட முடியாது. அதெல்லாம் மறைப்பொருட்கள். சரி, அதிலிருந்து வரக்கூடிய அலை காந்தமாக மாறுகிறதே, அந்த காந்தத்தை தான் ஏதேனும் புலன்களால உணர முடியுமா? அதுவும் முடியாது. அதுதான் மனமாகவும் இருக்கிறது. ஆகையினால நம் மனதை கூட உணர முடியாது, இல்லை என்று சொல்ல முடியாது. மனம் என்பது இல்லாத ஆளே இல்லை, இல்லாத உயிரே இல்லை. இப்போ இறைநிலை ஒன்று, அதனுடைய நுண்பகுதி விண் என்பது 2. அந்த விண்ணிலே தோன்றிய அலை காந்தம் 3. இந்த 3 மறைபொருட்கள். இந்த மறைபொருட்களை உணர்ந்து கொண்டால் அது பிரபஞ்சம் முழுவதும் அதனுடைய திருக்கூத்து தான். திருக்கூத்து என்ற போது இறைநிலையினுடைய செயலாற்றல்கள் எல்லாம் திருக்கூற்று. திரு என்றாலே இறைநிலையை குறிக்கும். அது அதனுடைய செயல்களை எல்லாம் திருக்கூத்து என்று சொல்றோம். இப்போ மனிதன் இந்த பரிணாமத்துல, இயற்கையின் பரிணாமத்துல, இயற்கை என்றாலும் பிரம்மம் என்றாலும் தெய்வம் என்றாலும் ஒன்றுதான். அந்த இயற்கையின் பரிணாமத்துல மனிதன் கடைசியாக உச்சகட்டமாக வந்த பரிணாமத்தினுடைய முழுமை. அதனால பரிணாமத்துல என்ன நடக்கிறது என்றால், இறைநிலையானது விண் ஆகியது. அப்ப விண் என்பதை சரியா உணர்ந்து கொண்டால், இறைநிலையிலே என்னென்ன ஆற்றல்கள் உண்டோ அவ்வளவோ அந்த விண்ணுக்கு உண்டு. ஒரு கடல்ல தண்ணி இருக்கிறது, நீங்க போய் ஒரு கை தண்ணி அழுறீங்க, அந்த கடல் தண்ணியில என்னென்ன குணங்கள் உண்டோ அவ்வளவு இந்த கையில் அள்ளிய தண்ணியில இருக்கு. அதுபோல இறைநிலைக்கு என்னென்ன தன்மைகள் உண்டோ அவ்வளவு அந்த விண்ணுக்கும் உண்டு. அதை உணர்த்துவதற்கு ஒரு கவியை சொல்லிக் கொடுக்கிறேன். இப்போ பற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு வளம் ஒன்று ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். அந்த பெருவெளி
என்று சொல்வது, தெய்வம் என்று சொல்வது என்ன என்றால் வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு. வற்றாயிருப்புன்னா பூரணம் என்ற வார்த்தைக்கு தமிழ்ல சொல்ல போனா வேற வார்த்தையே இல்லை. அந்த பூரணம் என்ற வார்த்தை ஆங்கிலத்துல சொல்றாங்க ப்ளீனம் என்று சொல்லி. ஆனா தமிழ்ல பூரணத்துக்கு வார்த்தை இல்லை. அதனால வற்றாயிருப்பு, அதாவது எவ்வளவு எடுத்தாலும் அதிலிருந்து அது வற்றாது, அத்தகைய பூரணமானது. அத இன்னொரு வார்த்தையில விளக்குவாங்க, அட்சயம். க்ஷயம்னா குறைஞ்சு போகும், ஆ போட்டுட்டா குறையாதது, எவ்வளவு எடுத்தாலும் குறையாதது, அட்சயம். இந்த குணங்களை வைத்துக்கொண்டு அந்த பொருளை உணரும். அதனால்தான் உண்மை என்று சொல்றோம். உண்மை என்றால் மெய்ப்பொருளுக்குத்தான் பொருந்தும். ஏனென்றால் எந்த பொருளை எடுத்தாலும் அதனுடைய உட்பொருள் என்ன? ஒரு பேனாவை எடுக்கிறீங்க, அதெல்லாம் அணுக்களுடைய கூட்டால ஆனது என்று தெரியுது. அந்த அணு என்பது எது? இறைநிலையினுடைய நுண்பகுதி. இங்கே உட்பொருள் உணர்ந்து விட்டோம். அலை அழிவு, அந்த அலை என்பது நீரின் அசைவு நிலைதானே அலை. அந்த அலையில அசைவு நிலையாக உள்ள ஓட்டத்தை கழித்து விட்டால் என்ன இருக்கிறது? நீர் தான். அதான் உட்பொருள். அலைக்கு உட்பொருள் நீர். அதுபோல எந்த பொருளுக்கு உட்பொருளை கண்டாலும் அது இறைநிலையாகவே தான் இருக்கு. ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் நீங்க காணக்கூடிய தோற்றங்கள் எல்லாம் விண்துகளுடைய கூட்டு. எந்த தோற்றமானாலும் விண்துகளுடைய கூட்டு தான், பரமாணுக்களுடைய கூட்டு தான். ஆகவே எந்த பொருளை எடுத்தாலும் விண்துகளுடைய கூட்டு என்றால், விண் என்பது என்ன? இறைநிலையினுடைய நுண்பகுதி. பெரிய அளவில் எல்லையற்றதாக பேராற்றலாக எல்லாவற்றையும் கவர்ந்து கொண்டிருப்பது இறைவழி. அதனுடைய நுண்ணிய பகுதி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில அதைதான் விண் என்று சொல்றோம். அப்போ இறைநிலையில இருக்கிறதெல்லாம் விண்ணிலையும் இருக்குமில்ல. இப்ப பாருங்க, வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு. ஆற்றல்கள் என்று ஆற்றல் என்ற ஒரு வார்த்தை இருக்குமே, ஆனால் அதாவது இயக்கத்துக்கு, எல்லா இயக்கத்துக்கும் மோஷனுக்கும் உள்ள ஒரு சக்தி, அதுதான் ஆற்றல்னு சொல்றோம். எந்த இடத்துல ஆற்றல் இருந்தாலும் அது இறைநிலையுடைய ஒரு துளிதான். எப்படி ஒரு பொருளை எடுத்தா இறைநிலையினுடைய ஒரு சிறு பகுதி விண் ஆகிறதோ, அதே போல ஆற்றலும் இறைநிலையினுடைய நுண்ணிய அழகு. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு. அறிவு என்று சொன்ன நம்ம சிந்திக்கிறோம், செய்யறோம், இது வேணும் அது வேணாம்னு சொல்றோம், அது மாத்திரம் அல்ல. அறிவு என்று சொன்னா அது ஆங்கிலத்துல கான்சியஸ்னஸ் என்று சொல்வார்கள். அறிவு என்று சொன்னா ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன். எல்லா இயக்கங்களிலும் ஒரு ஒழுங்கமைப்பு எதுவோ அதுதான் அறிவு. ஒழுங்கமைப்பு. ஒரு விதையை போட்டீங்க, முளை வருது, அப்புறம் தண்டு வருது, இலை வருது, பூய் வருது, காய் வருது, எல்லாம் ஒழுங்காக அமைந்திருக்கிறது. அதே போல ஒவ்வொரு இலையிலையும் தாய் மரத்துல எந்தெந்த மாதிரி இருந்தா அதே போல வடிவம், குணம், ரசாயனம் எல்லாம் அமைந்திருக்கிறது. இதுதான் கான்சியஸ்னஸ் அல்லது அறிவு. அது மனிதனிடத்துல சிந்திக்கும் ஆற்றலாகவும் ஒரு இயற்கையை போலி செய்யக்கூடிய ஆற்றலாகவும் இன்னும் விளங்கி இருக்கிறதே தவிர, மற்றபடி எந்த பொருளையும் அறிவு இல்லாத பொருளே. ஒரு விதைய போடுறீங்கன்னு சொன்னா ஒழுங்க அந்தந்த நேரத்துக்கு தகுந்தவாறு செடியாக வருது, இலையாக வருது, பூவா வருது, காயாக வருது. நேர பூக்கிறது இல்லை, காய்க்கிறது இல்லை. அதுபோல இந்த ஒழுங்கமைப்பு இருக்குது பாருங்க. எந்த பொருளையும் ஒழுங்கமைப்பு, அதுதான் அறிவு.
அப்போ இந்த எந்த இடத்துல எந்த பொருள்ல அறிவு இருந்தாலும் அது இறைநிலையினுடைய ஆற்றல், அறிவாற்றல்ல இருந்த ஒரு சிறு பகுதி தான். எப்படி நுண்பகுதி விண்ணாக இருக்கிறதோ அதே போல அறிவினுடைய நுண்பகுதி எல்லா பொருளையும் இயக்க சேர்மையாக இருக்கிறது. ஒரு மான் செடி வைக்கிறீங்க, வளர்ந்து வருது. ஆனா அந்த பங்குனி மாதத்தில் தான் பூ இருக்கும் என்றால் அந்த பங்குனி வர்ற வரைக்கும் அது வளர்ச்சி அடைந்த மரமாக இருந்தாலும், அதாவது சூரியனுக்கும் அந்த சுற்றி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு இடையில அது பூமி வர்ற போதுதான் அது பூக்கும். இதுதான் ஒழுங்கமைப்பு. தவறவே தவறாது. அந்த தவறாது செயல்படக்கூடிய முறை இருக்கிறதே ஒழுங்காற்றல். அதுதான் அறிவு. ஆங்கிலத்தில் வேணும்னா குறிச்சிங்க, ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரி மோஷன். ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இன் எவ்ரிதிங் அண்ட் எவ்ரி மோஷன், அதுதான் கான்சியஸ்னஸ். இது பேசிக் பிரின்சிபிள். எந்த இடத்துலையும் அது தவறவே தவறாது. அந்த முறையில் ஒரு கவியை கொடுக்குறப்போ அதன் பிறகு எழுதி போட சொல்றேன். பற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, வளம் மூன்று ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம். இந்த பெருவழிதான் தெய்வம் என்று சொல்லிட்டா அதுல என்ன ஒண்ணுமே காணுமே என்று நினைப்போம். ஆனா நம்ம கண்களுக்கு எல்லாமே புரியக்கூடிய சக்தி இருக்குதா? பார்க்கக்கூடிய சக்தி இருக்கிறதா? அதாவது வெயில் காலத்துல நாம வானத்தை நோக்கி பார்க்கிறோம், நட்சத்திரங்கள் தெரியுதா? அதனால இல்லைன்னு பேரா? அவ்வளோ நட்சத்திரமும் இருக்குது. இந்த வெயில் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை தாண்டி அதை பார்க்க முடியல. அதுபோல இப்போ 3வது நாள் சந்திரனை பார்க்கிறோம், எல்லாராலையும் பார்க்க முடியறதில்லை. சிலருக்கு தெரியுது, சிலருக்கு தெரியல. அவரை தெரிந்தவங்க அந்த குறிப்பு காட்டி பார்க்க போது, உற்று பார்க்கிற போது அதுல சிலருக்கு தெரியுது, அதுல சிலருக்கு தெரியுது. அதனால இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. மனிதனுடைய புலன் உணர்வு எல்லை கட்டியது. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல போனாலும் தெரியாது, குறிப்பிட்ட அளவுக்கு கீழே இருந்தாலும் தெரியாது. மினிமம் மேக்சிமம், இந்த இரண்டுக்கு இடையில தான் மனிதனுடைய அறிவு இருக்குது. ஆகையினால இந்த மனிதனுடைய பர்செப்ஷன், உணரும் ஆற்றலுக்கு அப்பால மேலையும் இன்னும் கீழையும் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எவ்வளவோ. நம்ம இப்போ இந்த உலகத்தை பார்க்கிறோம், இந்த அப்படியே நின்றுட்டு இருக்குது, அதுல நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஸ்டடியா இருக்கிறோம். இதுதானே நினைக்கிறோம். அது உண்மை இல்லை. இந்த பூமி தன்னைத்தானே விரைவாக ஒரு நாளைக்கு ஒரு சுற்று சுற்றி கொண்டிருக்கிறது. அது மையப்பகுதி ஈக்குவேட்டர்ல 25,000 மைல் சுற்றளவு உடையது. ஒரு நாளைக்கு ஒரு சுத்து சுத்துது. அது தெரியல பார்க்கறதுக்கு. இப்போ அதை கொண்டு நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம் நினைக்கிறோம். அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோம். பூமி சுற்றும் போது நம்ம விட்டுட்டா பூமி சுற்றுது, எல்லாரையும் சேர்த்துதான் சுற்றுக்கிறோம். இம்மாதிரி கண் பார்வைக்கும் கருத்துக்கும் ஒரு உணர்வு எல்லைக்கு ஒரு அளவு உண்டு. அதற்கு மேலாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு மேலாக கூர்ந்து, அதுக்கு மேலாக பெருசா இருக்கிறது, அதுக்கு இன்னும் சின்னதாக இருக்கிறது, இன்னும் என்னுடைய காலத்துக்கு முன்னே நடந்தது, இன்னும் காலத்துக்கு பின்னாலே நடக்க போறது, இவ்வளவையும் உணரக்கூடிய ஆற்றல் தான் 6வது அறிவு. அதான் முழுமையான அறிவு, பேராற்றல், பேரறிவு. பேராற்றல் என்று சொன்னா, ஆற்றல் என்பது சக்தி, பேராற்றல் என்றது பெரிய சக்தி. அப்போ என்ன அர்த்தம்? உங்களுக்கு எவ்வளவு சக்தி இருக்குதுன்னா, நான்
50 கிலோ நான் தூக்குவேன்னு நீங்க சொல்லலாம். இல்லை அதே போல ட்ரெயினுக்கு எவ்வளவு சக்தி இருக்குதுன்னா எத்தனை டன்னு தூக்கிட்டு போகும்னு சொல்லலாம். ஆனா இந்த உலகம் எத்தனை கோடி டன் இருக்கும். இந்த உலகத்தை லேசா மிதக்க விட்டு உள்ள விட்டு தனக்குள்ளாக தாங்கி கொண்டிருக்கிறது எது? சுத்த வழி தானே. அந்த ஆற்றலுக்கு அளவு இருக்கிறதா? இந்த உலகம், அந்த உலகம் தோன்றியதுக்கு காரணமாக இருந்த சூரியன், இந்த இரண்டையும் அதே போல கோடான கோடி அண்டங்களை எல்லாம் தாங்கி கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் மிதக்க விட்டுக் கொண்டிருக்கிறது, எல்லாவற்றையும் சூழ்ந்தழுத்தி அணுகுதல் கொண்டு அது கூட்டம் வரையில இயக்கி கொண்டிருப்பது. அதுதான் இறைநிலை. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரர். இந்த மூன்றுமே குறைந்து விடுமா எப்பொழுதுன்னா இல்லை. வற்றாயிருப்பு எப்பொழுதும் இருப்பாக இருக்கும். பேராற்றல், பேரறிவு அதை விட பெருசு இல்லை, அதை விட பெரிய அறிவு இல்லை. இப்போ நமக்கு தான் அறிவு இருக்குதுன்னு நாம் நினைக்கிறோம். ஒரு சாதாரணமா நகை இருக்குது பாருங்க, நான் நகத்தை கொஞ்சம் வெட்டி விட்டுடுங்க, ஒரு 10 நாள் பொறுத்து பார்த்தா அதே அளவுக்கு வளர்ந்துடும். அந்த மாதிரி எவ்வளவு தூரம் வளரணுமோ அவ்வளவு தூரம் வளர்ந்துடும். அதே போல என்ன நுட்பமான காரியங்கள் எல்லாம், சாப்பாடு, சாதம் உள்ள போடுறோம், வாயை விட்டு உள்ள விழுங்கிடுறோம். அது இட்லியோ தோசையோ மசால் வடையோ எதுவாக இருந்தாலும் சரி, உள்ள போன உடனே அதை ஒரு குழம்பாக்கி ரசம் வேற திப்பி வேற பிரித்து அதை 7 தாதுக்களாக மாறுது. 7 தாதுக்கள்னா ரசம், ரத்தம், மாமிசம், மேதை, அஸ்தி, மஜ்ஜை, சுக்கிரம். இந்த 7 தாதுக்களாக மாற்றுவது நாம் செய்கிறோமா? நம்ம அம்மா அப்பா செய்கிறாங்களா? நண்பர்கள் செய்கிறாங்களா? இல்லை நம்மகிட்ட வரி வாங்குற அரசாங்கம் செய்தான்னு யோசித்து பாருங்க. இல்லை. அவ்வளவு ஒழுங்கா நடக்குதா இல்லையா? இல்லை, நான் சாப்பிட்றது அப்படியேதான் இருக்குது, அது ஒன்றும் அந்த மாதிரிலாம் மாறுறது இல்லை என்ன சொல்ல முடியுமா? அது எவ்வளவு நடந்தாலும் ஒழுங்கமைப்பாகத்தான் நடக்கிறது. அந்த ஒழுங்கமைப்புல ஒன்னொன்னும் சாப்பாடு ரசமாக திப்பியாக மாறி போகுது. அந்த ரசத்திலிருந்து ஒரு பகுதி ரத்தமாக மாறுது. எல்லாம் மாற முடியாது. அங்க கழிவு மாற முடியாத, ரத்தமாக மாற முடியாத கழிவு, அது மூத்திரமாக போகுது. அதே போல ஒவ்வொரு தாதுவும் மாறுற போது அதுல இருந்து சதை மாறுது, ரத்தத்துல இருந்து சதையாக மாறுது. அதுல ஒரு கழிவு வருது, அந்த கழிவு வேறையாக வெளியாகுது. இதுல யாராயிலும் கற்றுக் கொடுத்தாங்களா இந்த உடல்ல உள்ள செல்களுக்கு இப்படிதான் மாறணுன்றது? என்னைக்காயும் மாறுதாது அவர்தான். இப்படி ஒவ்வொரு தாதுவும் மாறி 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 அந்தந்த இடத்துல எந்த தாதுவிலிருந்து சில அணுக்கள் வெளியேறிதோ அந்த இடத்துக்கு அதை பொருத்தி இந்த உடலை வளர்த்து கொண்டும் வருது, பாதுகாத்து கொண்டு வருது. என்ன சொன்னா அதுதான் பேரறிவு. அந்த அறிவுக்கு வேற இணை கூற முடியுமா? அதுதான் பேரறிவு. ஒரு அம்மையார் கர்ப்பமாக இருக்காங்க. அந்த கருப்பையில கர்ப்பமாக இருக்கிற போது கருப்பையில குழவி வளருது. எப்படி வளருது? முதற்றிங்கள் கம்பமாம், இருமதியில் உற்ற தலை முதுகு முகமாம், ஓது 3ஆம் திங்கள் செங்கையும் பாதங்கள் ஒரு விரல்கள் அறையும் உண்டாம், திருத்து 4ஆம் திங்கள் செங்கையும் பாதங்கள் ஒரு விரல் அறையும், திருத்து 4ஆம் திங்கள் மூக்கு முகம் உருவமாம், செய்ய 5ஆம் திங்களில் செவினாவு கண்களாம், செப்பு 6ஆம் திங்கள் சேர்ந்திரு நகங்கள் உண்டாம், விஞ்சு 7ஆம் திங்கள் மயில் நரம்பு எலும்பும் விளைந்திடும் சடமோடுதான், மேலிடும் ஜலமலம் பங்கு தாது
மருக்களும் விளைந்து மூச்சுண்டாகுமே. இந்த மாதிரியாக ஒழுங்கான முறையில அந்த குழவி வளர்ற போது அந்த குழவி வயிற்றுல தாங்கி இருக்கக்கூடிய பெண்மணி தூங்காத இருக்க முடியுமா, நடக்காத இருக்க முடியுமா, அங்கே இங்க போகாத இருக்க முடியுமா? எல்லா வேலையும் செய்யறாங்களே. இந்த வேலையெல்லாம் அங்க இருக்கக்கூடிய அந்த கரு எம்பிரியோ அதை ஆட்டிக்கிட்டே இருந்தா, குழம்பிக்கிட்டே இருந்தா, உருகிக்கிட்டே இருந்தா, ஒரு பக்கம் அழுத்தினா என்ன ஆகும்? அப்படியெல்லாம் எந்த பக்கத்துல எந்த உறுத்தல் வந்தாலும் அந்த வேலை தடைபடாது இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி வாட்டர் பேக் அந்த கரு உற்பத்தியான உடனே அதுல இருந்து வாட்டர், அதாவது அதை பனிக்குடம் என்று சொல்லுவாங்க தமிழ்ல, இங்கிலீஷ்ல வாட்டர் பேக்னு சொல்றோம். அதை கட்டி அந்த குழவி வளர்றதுக்கு ஏற்றவாறு அதுவும் வளரும். எந்த பக்கமும் அந்த அம்மை திரும்பினாலும் அந்த குழந்தை அங்க உருவாகிற வேலையும் கிடக்கூடாது, அந்த உறுப்புகளும் மாறக்கூடாது. இதுதான் பேரறிவு. யாருடைய செயல்? இறைவனுடைய செயல். ஆனால்தான் இறைவனுக்குத்தான் பேரறிவன், வாளறிவன் சொல்றோம். வாளறிவன் சொன்னா தலையிலே முன்னே நோக்கி போயிட்டு இருந்தா முன்னாடிதான் தெரியும். ஆனா பின்னால வளைஞ்சாதான் வால், தலை மாத்திரம் இருந்தா தலை வால் வரைக்கும் நோக்கணும். அதுதான் வாளறிவன், முற்றறிவன், முழுமை அடையுது. இப்போ அத்தகைய அறிவுதான் இறைநிலை உடையது. வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு வளமோன்று ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமா. அதன் பிறகு வற்றாத இம்மூன்றும், எம்மூன்றும் பூரணம், பேராற்றல், பேரறிவு, இந்த மூன்றும் விண்முதல் ஐம்பூதங்கள், அதுல இருந்து தோன்றிய விண், அந்த விண்ணிலையும் அமைந்திருக்கிறது. அதுவே நெருக்கத்துக்கு தகுந்தவாறு ஐம்பூதங்களாக விண்வெளி, காற்று, அழுத்த காற்று, நீர், நிலம், கெட்டிப்பொருள் என்பதாக வந்த ஐம்பூதங்களாக இருப்பது விண் துகள் தானே. அவற்றிலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. என்னது? எது? பேராற்றல், பேரறிவு. அப்படி வந்தது முதல்ல செடியாகுது, அதாவது தாவரங்களாக மாறுது. தாவரத்திலிருந்து 2 அறிவுடைய புழுவாக மாறுது. 3 அறிவுடைய வண்டு முதலிய பரப்பன, 4 அறிவுடைய ஊர்வன, 5 அறிவுடைய நடப்பன விலங்கினங்கள், 6 அறிவுடைய மனிதன் வரையில தொடர்ந்து உருவங்களை அமைத்து கொண்டே வருகிறது. எத்தனை கோடி ஜென்மங்கள் எடுத்தாயும் அதுக்குள்ளாக கடைசியாக வந்ததுதான் மனிதன். ஆக ஒவ்வொரு அணுவும், செல்லுலையும் அணுக்கள் தானே இருக்குது. அந்த அணுவனுடைய சுழற்சியின் காரணமாக இரையாற்றலும் அணு சுழற்சியும் சேர்ந்து உற்பத்தி செய்யக்கூடியது தான் காந்தம். அப்ப இந்த உடலுக்குள்ளாக உற்பத்தி ஆகக்கூடிய காந்தம் அத்தனையும் சேர்ந்து நடுமையம், எந்த பொருளை நீங்க சுழற்றி கொண்டே இருந்தாலும் கனத்த பகுதி நடுமையம் வந்து சேர்ந்துடும். அது ஒரு மையப்புள்ளியை வச்சுக்கும். அதே போல வைத்து கொண்டதான் இன்னைக்கு கருமையம்னு சொல்றோம். ஆனா அதனுடைய இன்டென்சிட்டி, அழுத்தம் எல்லாம் அங்கதான் இருக்கும். வற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு வளம் ஒன்று ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம். வற்றாத இம்மூன்றும் விண்முதலை பூதங்கள், வான்கோள்கள், உயிர்கள், ஓர் அறிவு முதல் ஆறாம். வற்றாத இம்மூன்றின் வளர்ச்சியே பரிணாமம். இந்த வளர்ச்சியைத்தான் பரிணாமம். பரிணாமம் என்றால் நேர ஒன்று இன்னொன்றாக அப்படியே மாறிடுறது. ஒன்றிலிருந்து ஒன்றாக மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தொடர் நிகழ்ச்சிக்குத்தான் பரிணாமம் என்று பெயர். கிரியேஷன் என்றும்
எவல்யூஷன் 2 வார்த்தை ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்ல அதாவது பரிணாமம், படைப்பு. படைப்பு என்ற ஒரு ஆள் இருக்கான், அவன் எடுத்து ஒரு பொருளை எடுத்து அவன் தேவைக்கு தகுந்த மாதிரி இன்னொன்று உற்பத்தி பண்றான்னு வச்சுங்க, அதுக்கு பேர் தான் படைப்பு. அப்படிதான் முதல்ல மனிதன் சிந்திச்சானே இந்த உலகத்தை பற்றி. இதெல்லாம் சாதாரணமான காரியமா? யாரோ ஒரு அவன் படைச்சு கொண்டு இருக்கிறான். ஆனா அவன் ஒண்ணு நினைக்கல, படைத்து கொண்டு இருப்பவன் எல்லாம் வல்லவன் என்பது தெரியாததுனால அவனுக்கு ஒரு தேவை இருந்தது, அவனுக்கு அப்பால் இன்னொரு பொருள் இருந்தது, அவனுக்கு அந்த தேவையை முடிக்கிறதுக்கு அந்த பொருளை கொண்டு இதை செய்தான் என்று நம்பினான். அதுல வந்ததுதான் படைப்பு. அங்க இல்லை, இது அத்தனையும் சேர்ந்து ஒன்றாயிருந்ததான இறைநிலை. அது தானாகவே பூத்து மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் பரிணாமம். எந்த மாற்றம் அடைந்தாலும் சரி, இறைநிலையை விட்டு அது நகர்றதில்லை, அதை விட்டு வேறுபட்டதும் இல்லை. அதை உணரத்தான் பிரம்மஞானம். அப்படி வந்தபோது விளங்கினான் மனிதன். இப்போ உடல் மாறிக்கொண்டே வருது. அந்த கருமையும் அந்தந்த ஜீவனாக இருந்து அனுபவித்த அனுபவங்கள், எண்ணிய எண்ணங்கள், முன்னேறும் வேகம், தன்னை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அது தொடர்ந்து கருமையமாக தொடர்ந்து வருகிறது. ஒரு 10 குழந்தைகள் இருந்ததுனால 10 குழந்தைகளுக்கு அந்த கருமையத்திலிருந்து சராட்சி மாதிரி முதல் இருப்பு. அது அவன் செய்யறது கூடி போகும். அப்படி வந்த தொடர பார்த்தீங்கன்னா, இப்போ மனிதனா இருக்கிறவன் இறைவனேதான் மனிதனாக இருக்கிறான். அங்கே மனம் என்ற நிலையில பின்னோக்கி மூலம் முதல் முடிவு வரையில உணர்ந்தும் சொல்றான். ஏன்? இறையாற்றலினுடைய அறிவு அத்தகையது, அதனுடைய துளி தானே இங்க இருக்கிறது. அதனால அந்த ஆற்றல் இவனுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கிறது. ஏன் மனிதன் மறந்துட்டான், ஏன் தப்பு செய்யறான் என்றது ஒரு எண்ணம் வருதில்லை. அவன் நேரடியாக இறைவனே நேரடியாக மனிதனாக கூட்டு வந்துட்டு இருந்தா தப்பே செய்ய மாட்டான். இந்த உருவம் கட்டி இந்த கை மடக்கம் அதெல்லாம் வர்றதுக்கு ஒவ்வொரு உருவமா தாண்டி கொண்டிருக்கலாம், ஒவ்வொரு உருவமா சமைத்துக் கொண்டு அந்த மாதிரி வந்த எத்தனை ஜீவன்களை தாண்டி மனிதன் வந்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அத்தனை ஜீவன்கள்லையும் 2 அறிவு உடைய பொருள்ல இருந்து 5 அறிவு உடைய விலங்கினம் வரையில அவன் எப்படி வாழ்ந்தான் பாருங்க. உணவு உற்பத்தி செய்ய தெரியாது. அது வரையில 2 அறிவு பொருள்ல இருந்து 1 அறிவு தாவரங்கள் இருந்த தனக்கு வேண்டிய உணவை தானா தயார் செய்து கொள்ளும். உள்ள இருந்து நீரை இழுத்து, சூரியனிலிருந்து சூட்டை இழுத்து இந்த காந்த ஆற்றலை தனக்குள்ளாக பெருக்கிக் கொண்டு அதற்கு என்னென்ன ரசாயனங்கள் வேணுமோ அது தானாகவே தயார் செய்து கொள்ளுது. ஆனா அதிலிருந்து தோன்றிய புழுவுக்கு எந்த விதையை வச்சாலும் நீங்க காலத்தோட விதைக்கலன்னு சொன்னா கொஞ்ச காலம் போட்டு பார்த்தா அந்த விதையை எந்த மரத்து விதையா இருந்தாலும் அது புழுவாகத்தான் மாறிடும். மாறி அதுலேயே இருக்கிறது தின்று வெளியே வர்ற போது அதுக்கப்புறம் தனக்கு ஹைபர்னேஷன் என்ற ஒரு சக்தி, அதாவது தானே மயக்கத்துக்கு போய் டிரான்ஸ்லேட்டுக்கு வந்து தன்னுடைய சக்தியை விரித்து ரக்கையாக்கி கொண்டு வண்டாக மாறக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு புழுவுக்கும் ஆற்றல் உண்டு. இந்த ஆற்றலை வைத்துக்கொண்டு புழு வண்டாகுது. அதன் பிறகு பறக்கிற போது பறவைகள் வரைக்கும் வருது. அப்புறம் நகர்ற போது ஊர்வன எல்லாம் கடந்து அப்புறம் நடக்க ஆரம்பிக்கிற போதுதான் விலங்கினம் வருது. அவ்வளவு நம்ம பார்த்தீங்கன்னா எந்த ஜீவனுக்கும் உணவு உற்பத்தி செய்ய தெரியாது. அதனால என்ன ஆகுது?
உணவு உற்பத்தி செய்ய தன் உழைப்பினாலே உணவு உற்பத்தி செய்ய தெரியாத எந்த ஜீவனா இருந்தாலும் பசி இருக்கிறது, தேவை இருக்கிறது, அதுல இருந்து விடுபட முடியாது. அப்போ அந்த ஜீவன்கள் எல்லாம் தன் வாய்க்குள்ள போகக்கூடியதாகவும் தன் கை கால்களால நசுக்கி அதை புழிஞ்சி அதை சாவடிக்கக்கூடியதாகவும் உள்ள ஏதேனும் ஒரு மற்ற ஒரு ஜீவனை வதைத்து அதனுடைய சதைய உணவாக்கி சாப்பிட்டுத்தான் வாழும். அது குற்றம் அல்லவா என்று கேட்கலாம். இயற்கையில வந்த பரிணாமத்துல தனக்கு உற்பத்தி செய்ய தெரியாத போது அது அதை விட வேற ஒன்றும் தெரியாது. அதனால அவைகளெல்லாம் பறித்துண்ணுதல் என்பதையே நீதியாக்கி கொண்டு எல்லா உயிரும் ஒன்று கொண்டு சாப்பிடும்.